king's name was Asa. ஆசா என்கிற ராஜா. 2 Chronicles 16. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். Verse 12. 12ஆம் வசனம். See, a prophet had come to him in verse 9. 9ஆம் வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். Told him, if your heart is completely God's, God will look all over the world to support you. உம்முடைய இருதயம் உத்தமமாய் தேவனை சார்ந்திருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமாக தேவன் கண்டிப்பாக வருவார். Verse 12. 12ஆம் வசனம். In the 39th year of his reign, he had a serious disease of his feet. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே அவனுடைய காலிலே வியாதி கண்டான். His disease was very severe. அவனுடைய நோவு மிகவும் உக்கிரமமாய் இருந்தது. Yet in his disease he did not seek the Lord but the doctors. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே மருத்துவரையே தேடினான். Is there anything wrong in going to a doctor or to a hospital? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவது தவறா? மருத்துவரை நாடி செல்வது தவறா? To take medicine? அல்லது மருந்து எடுப்பது தவறா? Jesus himself said the sick need a doctor. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். Nothing wrong in that. அதிலே தவறு இல்லை. But ஆனால் when your trust is in man, உங்களுடைய நம்பிக்கை மனிதன் மேல் இருக்குமானால், and you don't seek the Lord, தேவனை நீங்கள் தேடாவிட்டால், you don't believe in praying to the Lord, you believe just in this good doctor or some medicine, தேவனிடத்தில் ஜெபிப்பதிலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை, மருந்தின் மேலே உங்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டால், then the disease becomes more severe. அப்பொழுது அந்த நோயானது அதிக உக்கிரமமாய் மாறும். And we read in verse 13 he died. 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் மரித்தான். What a sad thing. என்ன துக்கமான காரியம். Why is the Holy Spirit written here like this? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இப்படி இங்கே எழுதி வைத்திருக்கிறார்? In the middle of his disease, the more severe he became, the more he looked for better doctors. தன்னுடைய நோவு அதிக கொடிதாய் மாற மாற அதிகமாக மருத்துவரையே நாடினார். He was a king. அவன் ஒரு ராஜா. He could get the best doctors in the country. அந்த நாட்டிலே இருந்த சிறந்த மருத்துவர்களை அவன் கூட்ட முடியும். He had enough money. அவனுக்கு போதுமான பணம் இருந்தது. Unlike poor people. ஏழை மக்களை போல அல்லாதபடி. But those doctors couldn't help him. ஆனால் அந்த மருத்துவர்கள் உதவி செய்ய முடியவில்லை. He should have sought the Lord. அவன் தேவனை தேடி இருந்திருக்க வேண்டும். I'm not saying he wouldn't have died, but God could have healed him. அவன் மரித்திருந்திருக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனால் சுகம் கொடுத்திருந்திருக்க முடியும். There are many miracles God could have done for us if we had sought him instead of seeking man. மனிதனை தேடுவதற்கு பதிலாக நாம் தேவனை தேடி இருந்தால் எவ்வளவு அற்புதங்களை தேவன் நமக்கு செய்திருந்திருப்பார். And even when you go to a doctor or take a medicine, let your trust be in the Lord. நீங்கள் டாக்டரிடத்திலே போனாலும் சரி மருந்து எடுத்தாலும் சரி உங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்திலே இருக்கட்டும். When a great multitude of problems come into our life, நம்முடைய வாழ்க்கையிலே திரளான பிரச்சனைகள் வரும் பொழுது, it says in 2 Chronicles 20 verse 3, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், Jehoshaphat was the son of this Asa who never sought the Lord. தேவனை தேடாத அந்த ஆசா ராஜாவுடைய குமாரன் தான் யோசபாத். He was a little boy, he saw his father died. அவன் சிறிய பையனாய் இருக்கும் பொழுது தன்னுடைய அப்பா மரிப்பதை பார்த்தான். How his father never sought the Lord. தன்னுடைய அப்பா எப்படி தேவனையே தேடவில்லை என்பதை பார்த்தான். How the prophet said that if you trust in the Lord, he will help you all over the world. நீ தேவனை மட்டும் நம்பி இருந்தால் முழு உலகத்திலேயும் தேவன் உனக்கு உதவி செய்வார் என்பதை தீர்க்கதரிசி சொன்னதையும் அந்த மகன் நினைவு கூர்கிறான். It's good to learn a lesson from the failures of others. ஆகவே மற்றவருடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது நல்லது. Jehoshaphat learned a lesson from his father's failure. யோசபாத் தன்னுடைய தகப்பனுடைய வீழ்ச்சியிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். Some of us can learn a lesson from the failures of our own parents. நம்முடைய சொந்த பெற்றோருடைய வீழ்ச்சியிலிருந்து நம்மிலே ஒரு சிலர் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். You young people don't have to make the stupid mistakes your parents made. வாலிபர்களே உங்களுடைய பெற்றோர் செய்த புத்தியீனமான தவறுகளை நீங்கள் செய்ய தேவையில்லை. Jehoshaphat was a young man who decided, I'm not going to make the mistake my father made. யோசபாத் ஒரு வாலிபனாய் இருந்தான். என்னுடைய தகப்பனார் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தான். And all of us must say the same thing. நாம் எல்லாரும் அதே காரியத்தை செய்ய வேண்டும். I'm not going to make the mistake my father or mother made. என்னுடைய அப்பா அம்மா செய்த தவறை நான் செய்ய மாட்டேன். I love them and respect them, but I'm not going to do the stupid things they did. என்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கிறேன், அவர்களை நான் அன்பு கூறுகிறேன், ஆனால் அவர்கள் செய்த புத்தியீனமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். So Jehoshaphat said, I'm going to trust the Lord. ஆகவே நான் தேவனை நம்பிக்கையாக இருக்க போகிறேன். It says in 2 Chronicles 20 verse 3, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், he was afraid and he turned his attention to seek the Lord. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு தேவனை தேடினான். And he fasted. அவன் உபவாசித்தான். That's a very good thing to do. இதை செய்வது மிகவும் நல்ல ஒரு காரியம். Some people say, சிலர் சொல்கிறார்கள், what is the use of going without food? சாப்பாடு இல்லாம போவதில் என்ன பிரயோஜனம்? Shall I answer that? அதற்கு பதில் கொடுக்கட்டுமா? I don't know. எனக்கு தெரியாது. But I know that Jesus did it. ஆனால் இயேசு அதை செய்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know the apostles did it. அப்போஸ்தலர் செய்தார் என்று அறிந்திருக்கிறேன். They got results. அவர்கள் விளைவை பெற்றுக்கொண்டார்கள். And I have done it. நான் அதை செய்திருக்கிறேன். And I have seen results. நானும் பலனை பார்த்திருக்கிறேன். You ask me how it happens, I don't know. அது எப்படி நடக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னா எனக்கு தெரியாது. That's like asking me, how is it this rice and curry that you eat becomes blood and flesh and bones? அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால் என்னை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சாப்பிடுகிற சாதமும் சாம்பாரும் சேர்ந்து எப்படி உங்களுடைய சரீரத்திலே ரத்தமும் எலும்புமாய் மாறுகிறது என்று கேட்கிறீர்கள். I don't know. எனக்கு தெரியாது. But it happens. ஆனால் நடக்கிறது. It has happened for 70 years in my life. என்னுடைய வாழ்க்கையில் 70 வருஷம் அப்படி நடந்திருக்கிறது.
There are a lot of things that God does we cannot explain. தேவன் செய்கிற பல காரியங்கள் உண்டு, அதை நான் விளக்கி சொல்ல முடியாது. Many things about prayer I cannot explain. ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்ல தெரியாது. Why should I pray when God already knows all my needs? என்னுடைய எல்லா தேவைகளையும் தேவனே அறிந்திருக்கும் பொழுது நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? I don't know. எனக்கு தெரியாது. But I have had hundreds of prayers answered. ஆனால் நூற்றுக்கணக்கான ஜெபங்களுக்கு பதிலை பெற்றிருக்கிறேன். Which would not have happened if I had not prayed. நான் ஜெபிக்காதிருந்தால் அந்த காரியம் நடந்திருக்காது. I've seen God give it direction when we fast. நாம் உபவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு போக வேண்டிய திசையை காண்பிக்கிறார். I can't explain it. என்னால அதை விளக்கி சொல்ல முடியாது. Just like I can't explain my digestive system. என்னுடைய ஜீரணிக்கக்கூடிய அமைப்புகளை நான் விளக்கி சொல்ல முடியாது. But it works. அது வேலை செய்கிறது. So Jehoshaphat fasted. ஆகவே யோசபாத் உபவாசித்தான். And he gathered the people together to seek help from the Lord. தேவனிடத்தில் உதவியை பெறும்படியாக ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்தான். He didn't look to Egypt or some other country to help him. தனக்கு உதவி செய்யும்படியாக எகிப்துக்கோ வேறொரு நாட்டிற்கோ போகவில்லை. He stood before the Lord. தேவனுக்கு முன்பாக நின்றான். And he prays. ஜெபிக்கிறான். And this is a beautiful prayer, verses 6 to 12, where we can learn how to pray when we are in trouble. 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கிறான். அதிலிருந்து நாம் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். When you are in trouble, how to pray? நீங்கள் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2 Chronicles 20 verses 6 to 12. 2ஆம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6 லிருந்து 12 வசனங்கள் வரை. Don't turn to man first. முதலாவது மனிதனிடத்திலே சொல்ல வேண்டாம். Turn to God. தேவனை நோக்கி திரும்புங்கள். And say, God, ஆண்டவரே, you are ruling in the heavens. நீர் ஆண்டவரே வானத்திலே ஆளுகை செய்கிறீர். And you rule, verse 6, over all the nations of the world. ஆண்டவரே, நீர் ஜாதிகளுடைய எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். Almighty power is in your hand. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. No one can stand against you. ஒருவரோடும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. That's the way we must begin. இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும். When you have problems in your home, உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை வரும்பொழுது, when you have problems in your church, உங்களுடைய சபையிலே பிரச்சனை வரும்பொழுது, when you have problems in your office, உங்களுடைய அலுவலகத்திலே பிரச்சனை வரும்பொழுது, when you have problems with difficult neighbors, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கஷ்டமானவராய் இருந்து when you have பிரச்சனை கொடுக்கும் problems பொழுது, with sickness, உங்களுக்கு வியாதி வரும்பொழுது, any type of problems, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, multitude of problems, திரளான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, start by saying, God, there's nothing you cannot do. தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். See, we are in a better position. நாம் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான இடத்துல Because இருக்கோம். his prayer was, oh God in the heavens. அவருடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனே. Our prayer is, my Father who is in heaven. நம்முடைய ஜெபம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனே. He was praying to the managing director of the universe. I am praying to my Father. அவர் இந்த அந்த சராசரத்தினுடைய மேலாள இயக்குனரிடத்திலே ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபமோ நம்முடைய அப்பாவினிடத்திலே ஜெபிக்கிறோம். You know, when you go to the managing director of your factory, you don't know whether you will get the answer or not. உங்களுடைய தொழிற்சாலையிலே இருக்கக்கூடியதான நிர்வாக இயக்குனரிடத்திலே நீங்கள் போய் ஏதாவது கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாது. But when you go to your father, you can be sure. அப்பாட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். I am in a better position than Jehoshaphat. யோசபாத்தை காட்டிலும் நான் மேன்மையான இடத்தில் இருக்கிறேன். He says, oh God who are in the heavens, I say my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்க தேவனே என்று அவன் அழைக்கிறான். நான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனே என்று அழைக்கிறேன். What a wonderful position ours is. நமக்கு இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு அற்புதமான இடம் பாருங்க. He got an amazing answer to his prayer. We will get more than him. அவருக்கு வியக்கத்தக்க பதில் கிடைத்தது, நமக்கு அவரை காட்டிலும் வியக்கத்தக்க பதில் கிடைக்கும். So that's the first thing. We must start with acknowledging that our Father rules this universe. ஆகவே முதலாவதாக தேவன் நம்முடைய தகப்பன் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். Speak it out with your mouth. உங்களுடைய வாயினாலே இதை பேசுங்கள். Lord, my Father, there is nothing that you cannot do. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று There சொல்லுங்கள். is no problem you cannot solve. உம்மாலே தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று There சொல்லுங்கள். is no enemy you cannot defeat. உம்மாலே தோற்க முடியாத சத்துரு எதுவும் இல்லை. There is no disease you cannot heal. உம்மாலே குணமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லை. There is no problem in my church or in my home which you cannot solve. என்னுடைய சபையிலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ உம்மாலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. See, over the last 35 years, I've had to deal with problems in many churches. கடந்த 35 ஆண்டுகளாக अनेक சபைகளிலே உள்ள பிரச்சனைகளை நான் சந்தித்து அதை தீர்க்க வேண்டியதாக many times. अनेक சமயங்களிலே I get letters and I have to respond. எனக்கு கடிதம் வருகிறது பிரச்சனைகளை குறித்து, அதற்கு பதில் எழுத வேண்டியிருக்கிறது. Sometimes in one church, sometimes in another church. ஒரு சமயத்தில் ஒரு சபையில இருந்து பிரச்சனை, இன்னொரு சமயத்தில் இன்னொரு சபையிலே. Sometimes in 3-4 churches at the same time. சில சமயத்தில் ஒரே நேரத்தில் 3-4 சபைகளிலே பிரச்சனை வந்துவிடும். Yeah, because churches are like little children growing up. சபை என்பது சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருவது போல. When they are 3-4 years old, they have one type of problem. When they are 17-18 years old, they have another type of problem. 3-4 வயசா பிள்ளைங்க இருக்கும்போது அப்பொழுது ஒரு விதமான பிரச்சனை, 17-18 வயசாக இருக்கும்போது வேறு விதமான பிரச்சனை. I've seen that also with churches. When 3-4 years old, the problem is simpler. When they are 18 years old, problems are bigger. அதே போல நான் சபையிலேயும் பார்க்கிறேன். 3-4 வருஷம் கொண்ட சபையா இருந்தால் பிரச்சனை எளிதாக இருக்கிறது. 17-18 வருஷம் வளர்ந்த சபையா இருந்தால் பிரச்சனையும் கடினமான பிரச்சனையா இருக்கிறது. But God can solve all of them.
தேவன் அவைகள் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். I have always done what Moses did. மோசே என்ன செய்தார் அதை நான் எப்பொழுதும் செய்திருக்கிறேன். I say, Lord, I fall on my face before you. ஆண்டவரே நான் முகங்குப்புற விழுகிறேன் உமக்கு முன்பாக. This is not my work. இது என்னுடைய ஊழியம் அல்ல ஆண்டவரே. This is your work. இது உம்முடைய வேலை. Isaiah chapter 9 says the government will be on your shoulder. கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். It's not on my shoulder. அது என்னுடைய தோளிலே இல்லை ஆண்டவரே. I have nothing on my shoulder. என்னுடைய தோளிலே ஒன்றுமே இல்லை. The government of every church is on your shoulder. ஒவ்வொரு சபையினுடைய ஆளுகையும் கர்த்தத்துவம் உம்முடைய தோளிலே இருக்கிறது. I am like a little peon in the office just to do what the master tells me to do. ஒரு அலுவலகத்திலே எஜமான் சொல்லுகிற வேலைகளை செய்யக்கூடியதான ஒரு பியூனை போல இருக்கிறேன். You tell me to do this, I do that. You tell me to go here, I go there. இதை செய்ய என்று சொன்னால் செய்கிறேன், அங்கு போய் என்று சொன்னால் போகிறேன். I have never seen a problem not solved in these 35 years. இந்த 35 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத எந்த ஒரு பிரச்சனையும் நான் பார்த்ததில்லை. And I don't believe I will see such a problem till Jesus comes. இயேசு வரும்வரை தீர்க்கப்படாத முடியாத பிரச்சனை ஒன்றை பார்ப்பேன் என்றும் நான் நம்புவதில்லை. Because I have tried always to humble myself. ஏனென்றால் எப்பொழுதுமே நான் என்னை தாழ்த்த முற்பட்டிருக்கிறேன். If people accuse me, I keep quiet. என்னை ஜனங்கள் குற்றம் சாட்டும் பொழுது நான் அமைதியாக இருந்து விடுகிறேன். If they find fault with me, I say I've got nothing to say. என்னை குறை கண்டுபிடிக்கும் பொழுது நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி விடுகிறேன். You can be proud if you want. நீங்கள் வேண்டுமானால் பெருமையாயிருங்கள். I will humble myself. நான் என்னை தாழ்த்துவேன்.